நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரத்னா வந்துட்டு கடற்கரையில் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. என்னதான் உங்கள் அண்ணன் வந்துட்டு யானையிலே வச்சு உன்னை கூட்டு போய் வீட்டில் உட்கார வச்சாலும் உங்கள் அண்ணி திருப்பி கொண்டு வந்து உன்னை இங்கே தான் விடுவாங்க. சுவத்தில் அடித்த பந்து மாதிரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நீ இங்கே தான் வந்து உட்காருவ. இதாண்டி உன் வீடு, ஒழுங்கு மரியாதையாக சைன் போட்டு இங்கே இருக்கிற வழியை பாரு, உனக்கு இதை விட்டா வேறு இடமே கிடையாது, நீ ஒரு அனாதை, புரியுதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணே, நான் செய்கிறது வந்துட்டு தப்பா சரியானு எனக்கு தெரியலனே, ஆனால் என்னை மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடலை நோக்கியே போய்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு வெங்கடேஷ் வந்துட்டு அடித்தது, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோட்டில் எல்லாம் முன்னாடி கை நீட்டியிருப்பாங்கல்ல, அந்த சீனு எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு டபக்குன்னு வந்துட்டு கடலில் வந்துட்டு மூழ்கிடுறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த சீனை வந்துட்டு கட் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. காலையில் வந்துட்டு ரத்னாவை காணும்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ஃபுல்லாக வந்துட்டு தேடுறாங்க. அப்போது வெங்கடேஷ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. டே, என்னடா உன் பொண்டாட்டி ஆளவே காணும், காலையிலேருந்து அந்த மகாராணியை எப்பவும் நம்ம தேடிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாளாடாவ அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா நானும் காலையிலேருந்து பார்த்தேன், ஆளவே காணும் அப்படின்றாங்க. அந்த இதில் சைனாவது போட்டாலா என்ன அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அவள் வரட்டும், அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க மாமனார் வராங்க. டே, என்ன காணும்னு சொல்லிட்டு இருக்கேங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்கு என்ன போயிட்டாளா அப்படின்னு சொல்ல, அப்படி மட்டும் போயிருக்கட்டுமே, நம்ம வந்துட்டு பொண்ணு எடுத்துருக்கோங்க, பையன் வீட்டு ஆளுங்க, நான் என்ன வந்துட்டு அவளை மிரட்டி விட்றேன்னு மட்டும் பாருங்க, நீங்கள் யாரும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களை நான் தான் கை நீட்டுவா, பொம்பளைன்னா அவள் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த இடத்துக்கு சண்முகமும் பரணியும் வந்துட்டு வராங்க. அதை பார்த்தது, டேய் சொன்னது யாவும் இருக்குல்ல, நீ அமைதியாயிரு, அவங்கள என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு ரத்னா ரத்னாக்கு வந்துட்டு நெய் சோறும் சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கோம், ரத்னா ரத்னா அப்படின்னு கூப்பிட இந்த திக்க வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் எப்போவுமே விதவிதமாக சாப்பிட்டு பழகிட்டாளா, அது வந்துட்டு சாப்பிடும்போதெல்லாம் ரத்னா ஏன் வந்தால் வருது, அதனால தான் கொண்டு வந்திருக்கோம், உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்திருக்கோம், உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இது 3 பேர் தெரியுதுன்னு முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்கீங்க, ரத்னா எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ ரத்னா உங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படின்றாங்க. இங்கே எதுக்கு வரணும், அவள் உங்கள் வீட்டில் தானே இருப்பா, ரத்னாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுமே, அவள் காலையிலேருந்து வீட்டில் இல்லை, காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் சொல்கிறாங்க. ஏலே, இது என்னது நாய் பூனை காணாமல் போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, பொண்டாட்டியை காணும், நீ பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அவள் என்ன இங்கே பொம்பளை மாதிரியே நடந்துக்கிறா, ஆம்பளையா வந்துட்டு அவள் தான் வீட்டை ஆட்சி பண்ணுற மாதிரி திமிரு பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, அப்படியே அவங்க அம்மாக்கணும், அவள் எங்கேயாவது ஓடி போயிருப்பா அவங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்ல பரணிக்கு வந்துட்டு கோவம் வருது. பட்டுன்னு வந்துட்டு அவங்க கணத்தில் ஒரு அரை விட்டுடுறாங்க. யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, வார்த்தை தப்பாச்சுன்னா செவிலு பேந்துரும், பல்லுகளெல்லாம் கலண்டு பார்த்துக்கோ, யாரை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்க, ரத்னா பத்திரம் மாற்ற தங்கம், இங்கே பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க அமைதியாக போயிடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா, டேய் சண்முகம் இவங்க வந்துட்டு ஏதோ களவாணித்தனம் பண்ணுறாங்கடா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை நீ உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வா, ரத்னா எங்கேயாவது இருக்காளான்னு தேடிப்பாரு அப்படின்னு சொல்ல உள்ளே போய் ஃபுல்லாக பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை. பார்த்தா அந்த பேப்பர் மட்டும் காலில் வந்துட்டு தட்டுப்படுது. எடுத்து பார்த்தா அந்த ராஜினாமா கடிதம் இருக்குது. அதை பார்த்தது வந்துட்டு பரணி ஷாக் ஆகிடுறாங்க. அட பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. வேமா வந்துட்டு சண்முகம் அந்த இடத்துக்கு உள்ளே ஓடி வர்றாங்க. டேய், இவங்க ரத்னாவோட பதவியை ராஜினாமா பண்ணி அந்த இடத்துக்கு வெங்கடேஷை கொண்டு வரணும்னு கையெழுத்து வாங்க பார்த்துருக்காங்கடா, அது ரத்னா வந்துட்டு கையெழுத்து போடலடா, கண்டிப்பாக டார்ச்சல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் தாங்க முடியாமதாண்டா அவள் வீட்டை விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, இவங்கள என் தங்கச்சியவே பதவியிலேருந்து இறக்க பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சண்முகம் வந்துட்டு வெளியில் வராங்க. வந்து அவனை ஒரே எத்து வெங்கடேஷ் போய் டம்முன்னு ஒரு இடத்துல வருகிறார். எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சியவே மிரட்டுவீங்க நீங்கள், ஆளுக்கு அவளுக்கு என்ன அது வெறும் வேலை நினைச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடிக்க, ஆமா நான் வேலையை ராஜினாமா பண்ணத்தான் சொன்னேன், என்ன அந்த இடத்துல உட்கார வைக்க சொன்னேன், அவன் என்னமோ திமிரு பிடிச்சி சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா, அவளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவன் தடுக்க வந்து அவங்க அப்பாவையும் பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறேன். டேய், இப்போ வந்துட்டு இவனை நம்ம அடிக்கிறதுலாம் நம்மளோட வேலை கிடையாது, வா உடனே ரத்னா எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் என் தங்கச்சியோட உடம்புல ஏதாவது சின்ன கீரல் ஏற்பட்டுச்சு, குடும்பத்தோடு வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஐயோ, என் பையனை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க, அவனை கேட்க ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரத்னா போகிற வழியில் இசைக்கு கால் பண்ணுறாங்க. ஐயா அங்கே ரத்னா வந்தால் அடி அப்படின்னு கேட்க, ரத்னா வரல அப்படின்றாங்க. ரத்னா வந்துட்டு வெங்கடேஷ் வீட்டிலேருந்து காணாமல் போயிட்டா, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்னு எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு கால் பண்ணி விசாரிங்க, ரத்னா வந்திருக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு வெட்டுக்கிளி உடன்குடிக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. இதே விஷயத்தை சொல்ல அவங்க டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்க அந்த டீயை கூட தூக்கி எறிஞ்சிட்டு உடனே வந்துட்டு ரத்னாவை தேடி புறப்படுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு சிவபாலனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. டே, இந்த மாதிரி ரத்னா காணாமல் போயிட்டாடா அப்படின்னு சொல்ல, என்னக்கா சொல்கிற அப்படின்னது, ஆமாடா வெங்கடேஷ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்களும் ஷாக் ஆகி ஒவ்வொருத்திக்கும் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு இசைக்கு மறுபடியும் வந்துட்டு
கால் பண்ணுறாங்க. கிடைச்சாலா என்ன ஏது அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னதும் வந்துட்டு அப்படியே சோகமாயிடுறாங்க. நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கேட்க, நாங்கள் வந்துட்டு அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். இந்த திக்கி இசைக்கு அவங்க வீரா கனி எல்லாம் தங்கச்சிகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சண்முகமும் பரணி அந்த இடத்துக்கு வர்றாங்க. எது தெரிஞ்சு அப்படின்னு கேட்க, இல்லை நாங்களும் எல்லாட்டையும் கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னு சொல்ல, எப்போவுமே ரத்னா ஒரு டீச்சர் சொல்லுவாள் தமிழ் டீச்சர், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டியா அப்படின்னு சொல்ல, ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே பரணி தான் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. நான் தூத்துக்குடியில் இருக்கேன், நான் ரத்னா கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணது சண்முகம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க, ரத்னா கிட்ட அவங்க பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அப்படியே சண்முகம் ஆடி போய் உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. ஐயோ இப்போ எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.